Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கல்லூரி மாணவியுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டிய உதவி பேராசிரியர் சிக்கினார். கடந்த 2018ஆம் ஆண்டு ஆராய்ச்சி படிப்புக்கு வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவியுடன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் பலமுறை பாலியல் உறவு வைத்திருந்ததுடன் அதனை வீடியோ எடுத்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது அந்த வீடியோவை காட்டி கல்லூரி மாணவியை உதவி பேராசிரியர் மிரட்டியது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ராஜா பிடிபட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். கோவை கருமத்தம்பட்டியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டட தொழிலாளி போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெற்றோர் தங்களின் 15 வயது மகளை காணவில்லை என கருமத்தம்பட்டி போலீசில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் மாணவியை தேடி வந்த நிலையில் மதுரை மாவட்டம் பேரையூர் அடுத்த அணைக்காரப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தமூர்த்தி என்பவர் சிறுமியை கடத்தி சென்றது தெரியவந்தது. 10 நாட்களுக்கு முன் கட்டட வேலைக்காக கருமத்தம்பட்டிக்கு வந்த கோவிந்தமூர்த்தி பள்ளி மாணவிக்கு ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கோவிந்தமூர்த்தி போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர்.